இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் சிவன் தற்போது நம்முடைய இணைப்பில் இணைகிறார். சிவன் சார் வணக்கம். தற்போது இந்த விண்வெளிக்கு செல்லக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் யாருங்கிறத தற்போது பாரத பிரதமரானது நாட்டு மக்களுக்கு அறிவிச்சிருக்கார். இவங்க பல கட்ட பயிற்சிகளுக்கு பின்பு தற்போது இவர்கள் தேர்வு செய்யப்பட்டு இவர்கள் தான் விண்வெளிக்கு செல்வார்கள் என்றும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த ககன்யான் திட்டத்தில் அதோட பில்டப் ஸ்டேஜில் நீங்களும் ஐஎஸ்ரோவோட சேர்மனாக இருந்திருக்கீங்க. தற்போது இந்த தருணத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? ககன்யான் திட்டம் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அனௌன்ஸ் பண்ண திட்டமாகும். இது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம். அப்போ இது பிரைம் மினிஸ்டர் ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இங்க திருவனந்தபுரத்துல நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு ரிவ்யூ பண்ணிருக்காங்க. இது எல்லா பேருக்குமே நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி விண்வெளி வீரர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பல தரப்பட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இனியும் அவங்க ட்ரைனிங் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த திட்டத்துல இது இனி நிறைய நியூ டெக்னாலஜிஸ்ல டெவலப் பண்ண வேண்டிய உண்டு. அப்போ அதை அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதை குவாலிஃபை பண்றதுக்கு நிறைய கிரவுண்ட் டெஸ்ட், இன்ஃபிளைட் டெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆள் இல்லாத விண்கலம் முதல்ல மேல அனுப்புவாங்க. அதுக்கு பிறகு ஆக்சுவலி இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா இந்த விண்வெளி வீரர்கள், அவங்க அதுல விண்ணுக்கு அனுப்புவார்கள். அனுப்பி பாதுகாப்பாக திருப்பி பூமிக்கு திருப்பி கொண்டு தற்போது இந்த விண்வெளிக்கு செல்லக்கூடிய அந்த 4 விண்வெளி வீரர்கள் யார் என்பது நமக்கு தெரியும். இவர்கள் தேர்வு ஆவதற்கு என்னென்ன கடுமையான பயிற்சிகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும், என்னென்ன இந்த தேர்வுகளில் அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதையெல்லாம் மூத்த விஞ்ஞானிகள் பேசும்போது நாம் கேட்டோம். இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி சுமார் 9,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த திட்டமானது வேரியஸ் ஸ்டேஜஸில் இது தற்போது ப்ரோக்ரஷன் இருந்து வருகிறது. தற்போது இவர்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணி நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மேலும் இந்த பயிற்சிகளை தான் ஈடுபடுவாங்க. ஏற்கனவே நம்ம விண்வெளிகள் சொல்வதையும் கேட்டிருந்தோம். சிவன் சார் மீண்டும் நம்மளோட இணைப்பில் இணைகிறாரு. சார், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க இந்த ப்ரோக்ராம் ஆனது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் சயின்ஸுக்கு இந்த ககன்யான் ப்ரோக்ராம் ஆனது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. சார், இவங்க விண்வெளிக்கு செல்லும் போது என்னென்ன பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? ஏன்னா நாசா, ரஷ்யா போன்ற நாடுகள் ஏற்கனவே விண்வெளிக்கு அவங்க வீரர்களை அனுப்பிச்சு வராங்க. அவங்களோட இணைந்து இவங்க ஏதேனும் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவாங்களா, இல்ல இந்தியா தனக்கென ஒரு கோலை செட் பண்ணிட்டு அது தொடர்பான ஆராய்ச்சிகள்ல ஈடுபடுவாங்களா? இவங்களுக்கு விண்வெளி வீரர்களுக்கு கிரவுண்ட்ல நிறைய பயிற்சிகள் அளிச்சிருக்கிறாங்க. இப்போ ரஷ்யால அவங்க பயிற்சி பெற்றார்கள். அது பிறகு இப்போது நம்முடைய அந்த ஆக்சுவல் மாடியூல் அவங்க டிராவல் பண்ற வெஹிக்கிள் யூஸ் பண்ணி அதுல பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இது பண்ணிக்கிட்டு இனி அது விடும்போது இனி இப்போ அமெரிக்காவோட சேர்ந்து ஒரு விண்வெளி வீரரை அனுப்புறதுக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்புறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒரு பிளான் இருக்கின்றது. அதை தவிர்த்து நம்ம நம்முடைய இந்திய மண்ணிலிருந்து ககன்யான் திட்டத்தின் மூலமாக இந்த விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பி திருப்பி பூமிக்கு கொண்டு வருவார்கள். சார், ஒரு இறுதி கேள்வி சார். இப்போ இவங்க ஆர்பிட்லேருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில், அது 3 நாட்கள் இவங்க விண்வெளியில் இருப்பாங்க அப்படின்னு இப்போ முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ககன்யான் லான்ச் ஆனது எப்படி இருக்கும் சார்? இப்போ நம்ம ஏற்கனவே பார்க்கக்கூடிய அந்த ஜிஎஸ்எல்வி லான்ச் மாதிரியே இருக்குமா, இல்லைன்னா இந்த ககன்யான் லான்ச் ஆனது எப்படி இருக்கும்? நம்ம ஆல்ரெடி இந்த புஷ்பக் அப்படிங்கிற ஒரு ஷட்டிலையும் நம்ம உருவாக்கிட்டு வரோம். அந்த ஷட்டிலோட பயன்பாடு இந்த திட்டத்தில் என்னவா இருக்கும் சார்?
இது வந்து இது லான்ச் பண்றதெல்லாம் வந்து நம்ம சாதாரண ராக்கெட் விடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து ரொம்ப சேஃப்டி ஜாஸ்தியா இருக்கும் இந்த ராக்கெட்ல. அதாவது ஹியூமன் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள்ல விடுவாங்க. லான்ச் பண்ணும்போது நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி திருப்பி கொண்டு வரும்போதும் அது நமக்கு வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து நமக்கு வந்து இது நிறைய டெக்னாலஜி நம்ம ஏற்கனவே டெவலப் ஆயாச்சு அதுல இருந்து. எங்களுடன் இணைந்து இந்த ககன்யான் திட்டம் தொடர்பான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சிவன் சார். தற்போது இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு செல்லக்கூடிய அந்த 3 பேரில் அந்த 4 பேர் யார் என்பது தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி இவர்கள் தொடர்ந்து அவர் பயிற்சியில் ஈடுபட்டு வருவார்கள். இந்த திட்டமானது லான்ச் எப்போ அப்படிங்கிற வரைக்கும் இவங்க தொடர்ந்து அவங்களோட அந்த பயிற்சிகள் தான் ஈடுபட்டு வராங்க. இந்த ககன்யான் திட்டத்தோட ப்ராக்ரஸை பொறுத்து இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அமையும் லாவண்யா.